அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்களே, சகோதரர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய 14 ஆண்டு கால டிஏ உயர்வுக்கான சட்ட போராட்டம் 21/8/2026 அன்று ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. அது பற்றிய ஒரு சில விவரங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவது அவசியம் என்ற கருதி இந்த காணொளியை பதிவிடுகிறோம். அருமை நண்பர்களே, நமது டிஏ உயர்வு பிரச்சனை இன்றைக்கு பலரும் சொல்வதைப் போல 2016 அல்லது அதற்கு பின்பாக ஏற்பட்டதல்ல. 2012ஆம் ஆண்டே நம்முடைய டிஏ உயர்வை நீர்த்து போய் செய்வதற்கு அல்லது அதை நிறுத்துவதற்குண்டான முயற்சிகள் என்பது அரசு தரப்பிலே, நிர்வாக தரப்பிலே எடுக்கப்பட்டது. அதை எதிர்த்து 2012 முதல் தொடர்ந்து நம்முடைய ரேவா அமைப்புடைய சட்ட போராட்டங்கள், களப்போராட்டங்கள் மூலமாக 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை டிஏ உயர்வை நிறுத்த விடாமல் தடுத்து நிறுத்தி முறையாக பெற்று வந்தோம். அதற்கு பிறகு 2016 ஆண்டாம் முதல் நம்முடைய டிஏ உயர்வு நிறுத்தப்பட்ட போது பல கட்ட போராட்டங்கள், நேரடி இயக்கங்கள், நீதிமன்ற வழக்குகள் என்று நம்முடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து வந்துள்ளோம். இதையெல்லாம் ஏற்கனவே பல காணொளியிலே நாம் பதிவிட்டிருக்கின்றோம். இறுதியாக அரசாணை 142 டிஏ உயர்வை முடக்குகின்ற அந்த அரசாணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய அமைப்பு தொடுத்த வழக்கு 1750/2020 என்ற வழக்கு. அந்த வழக்கிலே நம்முடைய கோரிக்கை என்பதும் நம்முடைய பிரேயர் என்பதும் அந்த பிரேயரின் மீதான 2/8/2023 தேதியிட்ட நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவருடைய தீர்ப்பு பற்றியும் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம். அதை பல்வேறு விஷயங்களிலே, பல்வேறு நேரங்களிலே நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக 1750/2023 என்ற அந்த வழக்கினுடைய உத்தரவை நிறைவேற்றாத சூழலில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 240/2025 என்ற வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திலே நாம் தொடர்ந்து நடத்தி வந்தோம். இதே காலகட்டத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்திலே மதுரை மண்டலத்தினுடைய நம்முடைய ரேவா அமைப்பினுடைய நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள் தோழர்கள் சந்திரசேகரன், முத்துசாமியுடைய பெயரிலே அரசாணை 142 எதிர்த்த வழக்கு, அந்த வழக்குகளும் மதுரை உயர்நீதிமன்றத்திலே நடந்து வந்தது என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. மதுரையினுடைய அந்த உயர்நீதிமன்ற வழக்கிலே கோவை அலுவலர் சங்கத்துடைய 1147 அதோடு சம்பந்தப்பட்ட நம்முடைய ரேவா அமைப்புடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என்று 62 பேருக்குமான பொதுவான தீர்ப்பு 2/3/2023 அன்று நீதியரசர் தண்டபாணி அவர்களால் வழங்கப்பட்டது. அந்த உத்தரவை அமுல்படுத்தாத நிலையில் கோவை அலுவலர் சங்கம் 1471 என்ற அவமதிப்பு வழக்கையும் நம்முடைய மதுரை மண்டல நிர்வாகிகள் சந்திரசேகர, முத்துசாமி ஆகியோர் 492 மற்றும் 539 என்ற அவமதிப்பு வழக்குகளையும் தொடுத்து மதுரை உயர்நீதிமன்றத்திலே 12 அவமதிப்பு வழக்குகள், சென்னை உயர்நீதிமன்றத்திலே ரேவாவுடைய தனிப்பட்ட வழக்கு 240 என்ற 2 வழக்குகளும் ஏக காலத்தில் முன்பின்னாக நடந்து வந்தது. இந்த நேரத்தில் பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு பிறகு கடந்த 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம்
பென்ஷனில் இருந்து 5/2/2025, 5/5/2025, 5/8/2025, 5/9/2025, 5/1/2026, 1/7/2026 என்று படிப்படியாக பணியாளர்களுக்கு இணையான டிஏ அகவலைப்படியான 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 262%, 16க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு 60%, அதை எட்டியிருக்கிறோம். இதை எட்டிய நிலையில் இந்த உயர்வுகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் 2016இல் நிறுத்தப்பட்ட அந்த டிஏ உயர்வு என்பது 2026 ஜனவரியிலே ஈடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட 10 ஆண்டு கால நிலுவைத் தொகை என்பது அரியர் என்பது வழங்கப்படாமல் இருந்தது. ஆகவே நம்முடைய அவமதிப்பு வழக்கிலே அதை தொடர்ந்து நாம் நடத்தி வந்தோம். இந்த இடத்தில் திரும்ப திரும்ப நாம் சொல்லுவது, மதுரை உயர்நீதிமன்ற வழக்கு எந்த ஒரு தனி அமைப்பு தனி நபருக்கான வழக்கு அல்ல, அந்த தீர்ப்பும் அல்ல. ஒட்டுமொத்தமான பொதுவான உத்தரவு, 62 பேருக்குமான உத்தரவு, 12 அவமதிப்பு வழக்குகள் மீதான விசாரணைகளின் முடிவு என்பதை நாம் இந்த நேரத்திலே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் நிலுவைத் தொகை 10 ஆண்டு கால அரியர் சம்பந்தமான விசாரணைகள், பல்வேறு விசாரணைகள் நடந்து வருகிறது. அதிலே மதுரை உயர்நீதிமன்றத்திலே பிப்ரவரி 2026 அரசு தரப்பில் இருந்து ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறார்கள். அந்த பிரமாண பத்திரத்திலே மதுரை உயர்நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவமதிப்பு வழக்கினுடைய மூல வழக்கான 1147 அந்த வழக்கினுடைய கோரிக்கை பிரேயரில் டிஏ நிலுவை என்பது வழங்க வேண்டும் என்று கேட்கப்படவில்லை. அந்த 2/3/2023 தேதியிட்ட உத்தரவிலும் டிஏ அரியர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிலும் இல்லை. ஆகவே இது அவமதிப்பாக வராது. நாங்கள் அந்த உத்தரவில் சொன்னபடி பென்ஷன் உயர்வு கொடுத்து விட்டோம், டிஏ உயர்வு கொடுத்து விட்டோம், பென்ஷன் உயர்வுக்கான அரியர்ஸும் கொடுத்து விட்டோம் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து அந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே பிரமாண பத்திரத்தை சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்தபோது நம்முடைய தரப்பிலிருந்து நம்முடைய தெளிவான ஆதாரங்களை முன்வைத்தோம். 1750 வழக்கினுடைய கோரிக்கையில் ஒப்பந்த அடிப்படையிலான பென்ஷன் உயர்வு, பென்ஷன் உயர்வுக்கான நிலுவைத் தொகை, பணியாளர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வு, அகவிலைப்படி உயர்வுக்கு உண்டான அரியர் நிலுவைத் தொகை என்று வழங்க வேண்டும் என்று நம்முடைய கோரிக்கையில் இருக்கிறது. அதைத்தான் நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்கள் 2/8/2023 தீர்ப்பிலும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த எங்களது கோரிக்கையில் நம்முடைய வழக்கிலே டிஏ அரியர் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது, உத்தரவிலே இருக்கிறது. ஆகவே மதுரையில் சொன்ன அதே காரணத்தை ஏற்க முடியாது என்று நாம் சொன்ன அடிப்படையில் எங்கே இந்த வழக்கு தங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக முடிந்து விடுமோ என்று கருதிய அரசு நம்முடைய வழக்கை, அவமதிப்பு வழக்கு 240/2025 சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்தார்கள். மாற்றப்பட்ட பிறகு அங்கே மதுரை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய தரப்பு, நம்முடைய அந்த வழக்கு 240/2025 அந்த வழக்கு 27/3/2026, 27/4/2026, 9/6/2026, 22/6/2026, 6/7/2026 என்ற விசாரணைகள் முடிந்து 31/7/2026 அன்று விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையிலே நீதியரசர் தண்டபாணி அவர்கள் அமர்வில் இருந்தார். அதிலே அரசு தரப்பில் இருந்து ஒரு 10 பக்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். அதிலே அவர்கள் சொல்லியிருந்தது 1147 உத்தரவு, அதோடு சம்பந்தப்பட்ட வழக்குகள் 62 பேர் வழக்குகளுக்கு உண்டான 2/3/2023 தேதியிட்ட அந்த தீர்ப்பு வழங்கிய நாளிலே இருந்து நாங்கள் அகவலைப்படி நிலுவை டிஏ அரியரை கொடுத்து விடுகிறோம். சுமாராக 1869.24 கோடி ரூபாய் வருகிறது. அதை மாதம் ஒன்றுக்கு 51.92 கோடியாக 36 மாத தவணைகளில்
வழங்கிவிடுகிறோம் என்று பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். இதுவரை அரியர் என்பது இல்லை என்று சொன்னவர்கள், அரியர் கொடுக்க முடியாது உத்தரவிலே இல்லை என்று சொன்னவர்கள் 31/7/2026 விசாரணையிலே அரியர் கொடுக்க வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டது நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. நம்முடைய வழக்கினுடைய தீர்ப்பினுடைய அந்த சாராம்சம் நமக்கு அதனுடைய ஆதாரமாக இருந்ததன் காரணமாக அரசு அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தது. அதை நாம் கடுமையாக ஆட்சேபித்தோம். ஏற்கனவே இதே மதுரை உயர்நீதிமன்றத்திலே 2025ஆம் ஆண்டு நடந்த விசாரணையில் நம்முடைய மறைந்த வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்கள் நிர்வாக தரப்பே 3208 கோடி ரூபாய் 2024 வரை டிசம்பர் வரை 3208 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதை எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்திலே ஒத்துக்கொண்டிருக்கின்ற போது இந்த 1869 கோடி என்பது ஏற்க இயலாது, அதிலே சரிபாதி தான் இருக்கிறது என்று நாம் வாதம் செய்தோம். நீதியரசர் தண்டபாணி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார். ஆமாம், ஏற்கனவே பல விசாரணைகளிலே ஒத்துக்கொண்ட அந்த தொகை என்பது அதிலே பாதி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் மேம்பட்ட ஒரு பிரமாண பத்திரத்தோடு வாருங்கள் என்று சொல்லி 14/8/2026க்கு ஒத்திவைத்தார். 14/8/2026 அன்று மீண்டும் நம்முடைய வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அதிலே அரசு தரப்பிலே இருந்து 3637 கோடி, நீதிமன்றத்திலே நாம் கேட்ட 3637 கோடி ரூபாயை 2025 டிசம்பர் மாதம் வரையான அந்த நிலுவைத் தொகை 3637 கோடி ரூபாயை மாதம் 61.62 கோடியாக 60 சமதவணைகளில் வழங்கிவிடுகிறோம் என்ற பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். நாம் அதை ஆட்சேபித்தோம். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே 10 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் என்கிற போது நிச்சயமாக இதிலே பல ஓய்வூதியர்களுக்கு பெறுவதற்கான உயிரோடு இருப்பதற்குண்டான வாய்ப்புகளே இல்லை என்ற நிலையில் நீதியரசர் அவர்கள் அதை நம்முடைய தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்டார். தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்டு 60 தவணைகள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் 61 மாதம் 61.62 கோடி ரூபாய் கொடுப்பதாக சொல்லுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், மாதம் 75 கோடி ரூபாயாக கொடுத்து விடுங்கள். மாதம் 75 கோடி வீதம் கொடுத்தால் ஒரு 48 தவணைகளில் இதை முடித்து விடலாம். ஏனென்று சொல்லி கேட்டால், இங்கே வழக்கு தொடுத்து வந்து நிற்பவர்கள் ஏ கிரேடு அதிகாரிகள் அல்ல. திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், நீதியரசருடைய அந்த வார்த்தை தொழிலாளியுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதை போல இருந்தது என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. நீதியரசு சொன்ன வார்த்தை, இங்கே இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டு வந்து நிற்பவர்கள் ஏ கிரேடு அதிகாரிகள் அல்ல, டிரைவர்கள், கண்டக்டர்கள். 2 நாட்கள் 3 நாட்கள் ஓய்வில்லாமல் பேருந்தை ஓட்டிவிட்டு ஓய்வு பெற்ற பிறகு இப்போது ஆண்டு கணக்கிலே காத்திருக்கிறது என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே நீங்கள் மாதம் 75 கோடி ரூபாய் வீதம் 48 தவணையில் கொடுப்பதற்குண்டான பிரமாண பத்திரத்தோடு வாருங்கள் என்று சொல்லி ஒரு வாரம் ஒத்திவைத்தார். அநேகமாக 14/8/2026 அரசாங்கத்துடைய பிரமாண பத்திரமும் நீதிபதியினுடைய கருத்தும் நம்ம டிஏ ஐரி கிடைப்பது என்பதை உறுதி செய்துவிட்டது. அந்த அடிப்படையில் 21/8/2026 அன்று நேற்றைய தினம் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையிலே நாம் இத்தனை காலம் எதற்காக போராடினோமோ, எதற்காக இத்தனை கஷ்டப்பட்டோமோ அதற்கான தீர்வு என்பது அரசாங்கத்துடைய பிரமாண பத்திரத்திலே நீதியரசர் தண்டபாணியாருடைய கடுமையான அல்லது உறுதியான நடவடிக்கையின் காரணமாக, கருத்தின் காரணமாக அரசாங்கம் புதிதாக ஒரு 8 பக்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள். அதிலே நீதியரசர் கடந்த வாய்தாவில் சொன்னதைப் போல மாதம் 75 கோடி வீதம் 48 தவணையில் கொடுத்து விடுகிறோம். இப்படி கொடுத்தால் மொத்தமாக 3600 கோடி தான் வருகிறது. மீதி 37 கோடியை 49வது தவணையில் கொடுத்து விடுகிறோம். இது சம்பந்தமாக நீதிமன்றம் உரிய உத்தரவு பிறப்பித்தால் அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான உத்தரவுகளை துறை வாரியாக அந்த உத்தரவுகளை பிறப்பித்து நடைமுறைப்படுத்துவோம் என்று அந்த பிரமாண பத்திரத்தில் சொல்லியிருந்தார்கள். நீதியரசர் அதை ஏற்றுக்கொண்டு
மாதம் 75 கோடி 48 தவணை, மீதம் இருக்கக்கூடிய 37 கோடியை 49வது தவணையில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். அவமதிப்பு வழக்கு முடிந்திருக்கிறது. முடிந்தது மட்டுமல்ல, நமக்கு சாதகமாக மேலும் ஒரு கருத்தை அவர் அதிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த வழக்கினுடைய இந்த உத்தரவிலே இந்த பிரமாண பத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மீறப்படுமானால், அல்லது அதில் ஏதாவது குறைவு ஏற்படுமானால், அல்லது அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானால், சம்பந்தப்பட்ட அமைப்பினர், சம்பந்தப்பட்டவர்கள் இந்த முடித்து வைக்கப்பட்ட அவமதிப்பு வழக்கை மீண்டும் ஓப்பன் செய்து மீண்டும் அதை திறந்து நடத்துவதற்கு வழிவகை செய்து அந்த உத்தரவிலே உத்தரவிடுவதாக சொல்லியிருக்கின்றார். உத்தரவுடைய நகல் என்பது இன்னும் நம் கை கிடைக்கவில்லை. ஆகவே அந்த உத்தரவிலே மிக தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறோம். அந்த அடிப்படையில் 14 ஆண்டு கால நம்முடைய சட்ட போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. நீதிமன்ற போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த 14 ஆண்டு காலத்திலே நம்மை கேலி பேசியவர்கள், கிண்டல் செய்தவர்கள், ரேவாவுக்கு வழக்கு நடத்த தெரியவில்லை என்று சொன்னவர்கள், ரேவா வழக்கே நடத்தவில்லை என்று சொன்னவர்கள், இவர்களெல்லாம் தயவு செய்து மெத்த படித்தவர்கள், பல விஷயங்களை தெரிந்தவர்கள், நீதிமன்ற ஆவணங்களை எடுத்து பாருங்கள். நீதிமன்ற ஆவணங்களிலே ரேவாவுடைய வழக்கு எண் இல்லாமல், ரேவாவுடைய பங்களிப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு விசாரணை நடந்திருக்கிறதா? நீதியரசர்கள் ஏதாவது அதிலே கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பார்த்தால் தெரியும். ஆகவே இந்த டிஏ உயர்வு மற்றும் அரியர்ஸ் பெற்றதிலே ரேவா அமைப்பினுடைய பங்கை யாரும் மறுக்க முடியாது. மற்றவர்கள் சொல்வது போல இது நாங்கள் மட்டும்தான் பெற்றுத்தந்தோம் என்று தம்பட்டம் அடிப்பதற்கு தயாராக இல்லை. ரேவா அமைப்பு தன்னுடைய முயற்சி, தன்னுடைய நடவடிக்கையின் காரணமாக இதை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே சொல்லக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த தீர்ப்பு, இந்த உத்தரவு வந்த சில நிமிடங்களிலே, சில மணி நேரங்களிலே கணக்கு போட்டு ஒரு அமைப்பு வருகிறது, யாருக்கு எவ்வளவு வரும் என்று கணக்கு சொல்லி ஒரு அமைப்பு வருகிறது. இது நமக்கு கிடைத்த வெற்றி, இன்னும் நாம் பெற வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் இன்னும் பல வழக்கு நடத்த வேண்டியிருக்கிறது. நாங்கள் மட்டும்தான் நடத்தினோம், உச்சநீதிமன்றம் வரை சென்றோம். ஆகவே மீண்டும் எங்களுக்கு பணத்தை வாரி வழங்குங்கள், வாரித்தாருங்கள் என்றெல்லாம் இந்த 2 நாட்களாக செய்திகள் வாட்ஸ்அப்பிலே யூடியூப்பிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதெல்லாம் உண்மையை யாராலும் மறுக்க முடியாது, உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. டிஏ உயர்வுக்காக போக்குவரத்து கழக ஓய்வூருடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும் ரேவா இல்லாமல் எந்த ஒரு அமைப்பும், எந்த ஒரு நபரும், எந்த சலுகையும் போக்குவரத்து கழக ஓய்வூதியருக்கு பெற்று தந்தது இல்லை, பெற்று தரவில்லை என்பதை மீண்டும் உறுதியாக கூற முடியும். அதற்குண்டான அத்தனை தகுதியும் அத்தனை அருகதையும் ரேவா அமைப்பு மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே யார் என்ன சொன்னாலும், நம் மீது புழுதி வாரி தூற்றினாலும் நம்முடைய உண்மையான நடவடிக்கைகளை யாரும் மறைக்க முடியாது. உண்மை ஊரை சுற்றி வருவதற்குள் பொய் உலகத்தை சுற்றி வந்துவிடும் என்று சொல்லுவார்கள். அதை போலத்தான் இன்றைக்கு புரளிகளும் வதந்திகளும் இன்றைக்கு பரவி வந்து கொண்டிருக்கிறது. நமது உறுப்பினர்கள், ஓய்வு பெற்ற நண்பர்கள் பொய்யான வார்த்தைகளை, பொய்யான சாகசமான பேச்சுகளை நம்பி ஏமாற வேண்டாம். எது உண்மை, எது சரி, எது தவறு என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையிலே டிஏ அரியர் என்பது நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்தவுடன் அரசாங்கம் அதற்கான உத்தரவு, அதற்குண்டான உரிய தேவையான உத்தரவுகளை பிறப்பித்தவுடன் நமக்கு அது அப்போதுதான் தெரியும், எப்போதிருந்து கிடைக்கும் என்று தெரியும். அதற்கு இடையில் வரக்கூடிய பல செய்திகளை நாம் நம்ப வேண்டாம், நம்ப தேவையில்லை. ஆனால் நம்மை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம். அனைவருக்கும் அந்த டிஏ உயர்வு மட்டுமல்ல, டிஏ அரியர் முழுமையாக கிடைக்கின்ற வரை அதை கண்காணித்து யாருக்கும் விடுபடாமல், அதிலே குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் ரேவா அமைப்புக்கு இருக்கிறது. ஆகவே ரேவா அமைப்பினுடைய மாநில, மண்டல, கிளைமட்ட நிர்வாகிகள், நமது உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் நம் ஓய்வூதியர்களை நேரடியாக சென்று சந்தித்து நம்முடைய நடவடிக்கைகளை, நம்முடைய ஆவணங்களை, நம்முடைய வழக்கு நிலவரங்களை, உண்மைகளை எடுத்து சொல்லி ஓய்வூதியர் மத்தியிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பமான சூழலில் இருந்து அவர்களை விடுவிப்பதற்கு தேவையான
நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நம்முடைய அமைப்பில் இருந்து கூடிய விரைவில் ஒரு துண்டு பிரசுரம் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. எப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றினார்கள், எப்படி நம்மளை வஞ்சித்தார்கள், தாங்கள் கேட்காத ஒன்றை தாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் என்று எவ்வளவு தைரியமாக பொய் சொல்ல முடிகிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே அவர்களை அப்பட்டமாக வெளிப்படையாக சொல்லுகின்ற முறையில் நம்முடைய அந்த துண்டு பிரசுரம் என்பது இருக்கும். அதையும் நாம் நம்முடைய உறுப்பினர்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும். உண்மைகளை சொல்ல வேண்டும். ஒரு திரைப்படத்திலே புரட்சித் தலைவர் பாடுவார், எம்ஜிஆர் அவர்கள் பாடுவார். அந்த பாடல்தான் இப்போது நினைவுக்கு வருகிறது. அந்த பாடலுடைய அதிலே சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த விஷயங்களைப் போல நாம் உறைந்து கொண்டு உண்மையை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தெளிந்த நீரோடை போல நம்முடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் டிஏ அரியரோடு நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடவில்லை. இன்னும் நாம் சந்திக்க வேண்டிய பெற வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. ஒப்பந்த உயர்வுகளுக்குண்டான வழக்கு, அந்த வழக்கிலே நாம் ரெவ்யூ பெட்டிஷன் சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறோம். புதிதாக ஒரு வழக்கு தொடுக்க இருக்கிறோம். 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்த அந்த சகோதரர்களுக்காக அவர்களுக்கு பென்ஷன் உரிமையை பெற்றுத்தருவதற்குண்டான சட்ட நடவடிக்கையை துவக்குவதற்குண்டான ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். பிஆர்பிஎஃப் வழக்கு என்பது விரைவில் விசாரணை கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். குறைந்தபட்ச ஓய்வூதியம் உத்தரவாதப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். அரசாணை பிறப்பித்தாலும் கூட இன்றைக்கு ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளிக்கு படிக்கொடையினுடைய உச்சவரம்பு 20 லட்சத்திலே தான் இருக்கிறது. அதை 25 லட்சமாக உயர்த்துகின்ற அந்த சட்ட நடவடிக்கையை எடுக்க இருக்கின்றோம். கடந்த 2026 ஏப்ரல் மாதத்திலே இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு கால பணப்பலன்களை பெறுவதற்குண்டான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறோம். இதற்குண்டான சட்ட நடவடிக்கைகளை, களப்போராட்டங்களை, அதிகாரிகளை, அமைச்சர்களை சந்திப்பது என்ற அடிப்படையில் நம்முடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அநேகமாக இந்த மாதம் 28ஆம் தேதி 28/8/26 அன்று தமிழக சட்டமன்றத்திலே நம்முடைய போக்குவரத்துறைக்குண்டான மானிய கோரிக்கை என்பது வர இருக்கிறது. அதிலே நமக்கு சாதகமான அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். தப்படி நமக்கு சாதகமான அறிவிப்புகள் வராத நிலையில் நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் முடிவு செய்வோம் என்பதை நம்முடைய உறுப்பினர்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏமாந்து விட வேண்டாம். பலரும் வருவார்கள். பண்டிகை காலங்களிலே பட்டாசு கடை போடுவதைப் போல வீதிக்கு வீதி பட்டாசு கடை போடுவது போல புதிதாக பல பெயர்களிலே, பல ஊர்களிலே ஓய்வூதியர்களை ஏமாற்றுவதற்கு பாதிக்கப்பட்ட, துன்பப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட இந்த தொழிலாளிகளை வட்டமிடும் கழுகுகளாக, வாய் பிளந்து நிற்கும் ஓநாய்களாக சுற்றி வருகிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, அரவணைக்க வேண்டிய பொறுப்பு ரேவாவுக்கு இருக்கிறது. இதை மனதில் கொண்டு நம்முடைய மாநில, மண்டல, கிளை நிர்வாகிகள் அனைத்து உறுப்பினர்களும் அவரவர்களுக்கு முடிந்த அளவு நம்முடைய உறுப்பினர்களை, ஓய்வூதியர்களை சந்தித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.